அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஜும்மா நாள் என்றாலே ஒரு ஸ்பெஷலான நாள் தான். வழக்கமான நாட்கள் நாம் செய்கிற அமலை விட கொஞ்சம் அதிகமான அமல்களை இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டும். அதிகமாக துவாக்கள் கேட்பது, சலவாத் ஓதுவது, தௌபா செய்வது சொல்லிட்டு நம்முடைய துவாக்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கேற்ப கூலியையும் அல்லாஹ் தருவான். இந்த ஜும்மாவிற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. ஸ்பெஷலான ஜும்மாவில் அதே போல் ஸ்பெஷலான சிறப்பான ரமதான் மாதத்தில் வந்த ஒரு ஜும்மா. அதனால ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு வருஷம் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். 4 ஜும்மா கிடைக்கும் ரமதான் மாதத்தில். 2வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் இன்னைக்கு ஓதுற மாதிரி சிறப்பான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவிற்கும் ஜும்மாவிற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்கும்போது உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். எப்படிப்பட்ட முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, யாருமே இல்லை கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, இந்த துவாவை நீங்கள் அதிக எண்ணிக்கையில் ஓதி கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த காரியம் கைகூடும். இந்த துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அதை நான் துவா சொல்லிட்டு சொல்றேன். துவா ஓதத்துக்கு முன்னாடி சலவாத் ஓதிக்கிங்க. ஜும்மா நாளுக்கு நம்ம அதிகமாக சலவாத் ஓதணும். அந்த வகையில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் சலவாத், உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் எதுவாக இருந்தாலும் ஓதலாம். அதுலேயும் தொழுகையில் அத்தியாயத்தில் ஓதுவோம் பார்த்தீங்களா, தருத இப்ராஹிம், அந்த சலவாத் ஓதுறது இன்னும் சிறப்பு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் சலவாத் ஓதிக்கிங்க. கூடவே இந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கிங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் சலவாத் ஓதி ஒரு 11 முறையாவது சலவாத் ஓதிக்கிங்க. பிறகு இந்த ஒரு துவாவை ஒரு 100 முறை சொல்லிட்டு ஓதிக்கிங்க. அந்த மாதிரி ஓதும் போது உங்கள் தேவைகள் உடனடியாக நிறைவேறும். ஓதிட்டு பிறகு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அனைத்து காரியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். நல்ல செய்தி உடனே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஓதி பலன் கண்ட பவர்ஃபுல்லான ஒரு வசனம் இது. நீங்களும் ஓதி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து நெருக்கடிகளும் நீங்கும். இப்போ அந்த துவா என்னன்னு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. சலவாத் ஓதும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிவான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். இந்த ஒரு துவாவில் என்ன கேட்குறோம்? அல்லாஹ்விடம் அருளை கேட்குறோம். அதுவும் எப்படிப்பட்ட அருள்? தனிப்பட்ட அருள், ஸ்பெஷலான அருளை நமக்கு சொல்லிட்டு கேட்குறோம். அப்போ ஒரே அடியாக ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் அருளும் நமக்கு கிடைக்க பெறுகின்ற சிறந்த ஒரு துவா, சிறந்த நாள் இது. இந்த நாளில் இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகள், பிரச்சனைகள், பல வருட சோதனைகள் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் மனசார ஓதி கேட்கும்போது அது எல்லாமே நீங்கும். ஜும்மா நாளுக்கும் இந்த ஒரு துவாவிற்கும் சம்மந்தம் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல, சூரா கஃப், அதில் இருக்கிற ஒரு வசனம் தான் இது. சூரா கஃபை பொறுத்த வரைக்கும் நாம் ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் ஓதுவது சிறப்பு. சூரா கஃப்ல இருக்கிற 10வது வசனம் தான் இது. நீங்க வாரம் சூரா கஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தா கண்டிப்பா இந்த துவா உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். ரப்பனா துவாக்களில் இதுவும் ஒன்று. மிக சிறந்த பலம் வாய்ந்த துவா. கஃபாசிகள் ஓதி கேட்ட துவா. கஃபாசிகள் வரலாற நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இந்த துவாவை ஓதிட்ட பிறகுதான் அல்லாஹ்வின் அருள் அவங்களுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஒரு குகையில அல்லாஹ் அவங்கள தூங்க வச்சா. 309 எவ்வளோ சொல்றாங்க. அதோட வருடங்களுக்கு மேலாக அவங்க தூங்குறாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை இவ்வளோ வருஷம் நம்ம தூங்கியிருக்கோம் சொல்லிட்டு. பிறகு மன்னர் ஆட்சி மாறுது. ஃபஸ்ட்டு இருக்கிற மன்னன் ரொம்ப கொடுங்கோலனாக இருந்துக்கிறாங்க. அதாவது இறை வணக்கம், ஒரே இறைவன், அந்த ஒரு கொள்கைக்கு ஃபுல்லாக ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படிலாம் வணங்குறாங்களோ அவங்கள பயங்கரமாக கொடுமை பண்ணக்கூடியவனாக இருந்தான். அதுலேருந்து தப்பிக்க தான் அவங்க வெளியே வந்து, சில இளைஞர்கள் வெளியே வந்து இந்த துவாவை ஓதுறாங்க. அல்லாஹ்வின் அருள் அவருக்கு வந்தது.
தூங்கி எழுச்சி பல வருடங்களுக்கு பிறகு தூங்கி எழுச்சி பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லாமே மாறியாச்சு. அப்போ இருந்த அரசன் ஒரு நல்ல அரசனாக இருந்தான். இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் அறியிறாங்க, மக்கள் எல்லாம் அறியிறாங்க. இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு காயின், அதாவது ஒரு நாணயம், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க இத்தனை வருஷம் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் தான் இறைவன், ஒரு இறைவன் சொல்லிட்டு அந்த ஊரே அல்லாஹ் தான் இறைவன் சொல்லிட்டு இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறிடுறாங்க. அந்த ஊரே இந்த இளைஞர்களை கொண்டாடுது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு துவா இது. இந்த ஸ்டோரியை நீங்கள் முழுசாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன், இன்னும் ப்ரீஃபாக படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளுக்கே புல்லரிக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு கதை, வரலாறு. இது கதை சொல்ல முடியாது, வரலாறு, உண்மை சம்பவம். அதில் இருக்கிற ஒரு துவா அவங்களுக்கு முக்கியமாக அந்த அருள் இறங்குவதற்கு காரணமாக இருந்த துவா. அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் அருளை தரமாட்டான், யார் இதை ஓதி கேட்டாலும் தன்னுடைய தனிப்பட்ட அருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். இந்த துவாவை நீங்கள் பொருள் உணர்ந்து மனசார ஓதணும். கண்டிப்பாக அல்லாஹ்வின் அருள் எனக்கு கிடைக்கும், என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதன் மூலமாக நீங்கும் சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதணும். அதுதான் மிக முக்கியம். ஓதி நல்லா அழுது துவா செய்யுங்க, சஜிதால துவா செய்யுங்க. நோன்பு திறக்கும் நேரம் சிறப்பான நேரம். இன்னைக்கு ஜும்மா, அசருக்கு பிறகு உள்ள நேரம் மிக சிறப்பான நேரம். நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் இருக்குது. அது அசருக்கு பிறகு இருக்கிற ஒரு நேரத்தில் அதிகமாக அந்த சான்சஸ் இருக்குது. கூடவே இஃப்தார் நேரம், நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படும் துவா கபுலாகும். சிறப்பான ஒரு துவாவும் இதில் இருக்குது. இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நீங்கள் கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் அருள் உங்கள் வீடு முழுக்க பரவி இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இன்னைக்கு ஓதி நீங்கள் துவா செய்யுங்க, இன்னைக்கே ஒரு வழி பிறக்கும். அப்படி வழி பிறக்கலாம் இன்னும் ஒரு 2 நாள் சேர்த்து நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் 3 நாளுக்குள்ள நல்ல ஒரு பலனை காணலாம். ஏன்னா ஓதி பலன் கண்ட துவா. நானும் இதை ஓதி எனக்கும் இந்த துவா பலன் தந்திருக்கு. அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் உறுதியாக இதை ஓதுனா கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. ஓதுறதுக்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கிங்க, பிறகும் செலவாத் ஓதிக்கிங்க. அதற்கு பிறகு உங்கள் தேவைகளை உங்கள் கஷ்டங்களை எல்லாம் சொல்லலாம். முடிஞ்சால் ஏதாவது ஒரு தௌபாவிற்கான துவாவும் நீங்கள் சேர்த்து ஓதலாம். சிம்பிளாக நான் சொல்கிறேன், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த ஒரு துவா போதும். ஒரு 100 முறை இதை சேர்த்து நீங்கள் ஓதி பிறகு துவா செய்யும்போது இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக பலன் கிடைக்கும். நான் இப்படி தான் ஓதி இருக்கிறேன். அதனால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஓதலாம். ஆனால் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. கண்டிப்பாக ஓதுங்க. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிட்டு பிறகு நீங்கள் துவா செஞ்சுட்டு நோன்பு திறந்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அப்படி நீங்க துவா கேட்டு உங்க எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.